இந்த இனிய கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு தம்பி சைன்குமார் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் பிபின் ஜோஸ் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, ஷாஜன் அவர்களே, வரவேற்பை நல்கி இருக்கும் பிரவீன் அவர்களே, விழாவினை துவக்கி வைத்திருக்கும் நாடார்குல போராளி அருமைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் ட்ரிபிள் சிங் நாடார் அவர்களே, கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் அவர்களே, குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஜே பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல்புற ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய நண்பர் TS ராஜேஷ்குமார் அவர்களே, குமரி மேற்கு மாவட்ட அதிமுக மாணவர் அணி அமைப்பாளர் வினோஜ் அவர்களே, வனராஜன் அவர்களே, அனிட்டர் ஆல்வின் அவர்களே, அட்வொகேட் நாராயணன் அவர்களே, அட்வொகேட் IGP கிறிஸ்டோபர் அவர்களே, என்னுடைய அருமைக்குரிய மாமா, நாடார் சங்கத்திலே தன்னை இளமை பருவத்திலே இணைத்து நாடார் போராளியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கருங்கல் மரியாதைக்குரிய கருங்கல் ஜார்ஜ் அவர்களே, சோபிதராஜ் அவர்களே, கிறிஸ்தராஜ் அவர்களே, பிரதீஷ்குமார் அவர்களே, அன்பு நண்பர் TVSDP மாவட்ட சட்ட ஆலோசகர் அன்பு வழக்கறிஞர் மகேஷ்குமார் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, செயலாளர்களே, உளவங்கோடு தாலுகா, திருவட்டார் தாலுகா, கிள்ளியூர் தாலுகா பொறுப்பாளர்களே, கல்குளம் தாலுகா பொறுப்பாளர்களே, அகஸ்தீஸ்வரம், தோவாளை, கொல்லங்கோடு நகராட்சி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ம வீரர் காமராஜரை பற்றி அனைவருக்கும் தெரிந்ததுதான், சொல்ல வேண்டியது பெரிதாக இல்லை. இருந்தாலும் இந்த தமிழ்நாடு வைகுண்ட சுவாமி தர்ம பரிபாலனை சபை சார்பாக கல்விக்கு கண்தந்த தெய்வம் காமராஜர் விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்துகிறார்கள் என்ற அந்த நிர்வாகிகளை நாம் கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும். இன்று நாம் கல்வியில் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்றால், அன்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களை துறந்து கல்வியை மேம்படுத்த காரணமாக இருந்தார்கள். அவர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த நாட்கள் தமிழ்நாட்டின் பொற்காலம். மாணவர் கல்வி கற்க அவர்களுக்கு மதிய உணவு தேவை. அவர்கள் வறுமையில் அன்றைய காலகட்டத்திலே பெரும் முதலாளிகள் தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதனை மாற்றுவதற்காக காமராஜர் அன்று தனது சீரிய சிந்தனையுடன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார்கள். படித்த கல்வியில் தேர்ச்சி பெற்று வந்தவர்களுக்கு பல தொழிற்கூடங்களை நிறுவி அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெருக்கி சமுதாயத்திலும் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் நம்முடைய பெருந்தலைவர்கள். அவர்களின் பிறந்த நாளிலே நலத்திட்டங்கள் வழங்கி இவ்வாறு சிறப்பித்தது நம்முடைய சமுதாயத்திற்கு பெருமை. காமராஜ் வழியில் பயணம் செய்த நம்முடைய தலைவர்கள் மாவீரன் கராத்தே செல்வின் நாடார், வெங்கடேச பண்ணையார் போன்ற பெருந்தலைவர்களை நாம் இழந்திருக்கிறோம். நாடார்கள் நாட்டை ஆள பிறந்தவர்கள். இன்னும் இந்த இளம் சிறாக்கள் முதல் அனைவரும் கல்வியில் பயின்று நம்முடைய தலைவர் காமராஜர் காட்டிய வழியில் முன்னேறி படித்து பெரும் IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக, பெரும் பொறுப்பில் வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக பெரும் பொறுப்பில் வர
வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களை அனைவரையும் வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பினை தந்து என்னை அழைத்த அன்பு தம்பி ஷைன்குமார் மற்றும் இந்த இயக்கத்திற்கு ஒருமுறை நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.